பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக, கர்த்தருடைய கிருபை பெறுகின்ற நாளாக இருப்பதாக. இந்த நாளில் கூட நம்ம பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், ஐஸ்வர்யவான் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியுமா என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை விளக்குவதற்கு பார்த்தீங்கன்னா, லாசரு ஐஸ்வர்யவானுடைய கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி. இதை எல்லாரும் புரிந்து கொள்கிற விதம் என்னவென்றால், ஐஸ்வர்யமாக இருக்கிற மனுஷன் நரகத்துக்கு போயிடுவான், தரித்திரனாக இருக்கிற மனுஷன் பரலோகத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு மிஸ்கான்செப்ஷன் நிறைய பேருக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த கதையை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யமோ தரித்திரமோ இங்கே பிரச்சனை கிடையாது. அந்த ஐஸ்வர்யமாக இருந்த மனிதனுடைய பிஹேவியர், அதுதான் அங்கே பிரச்சனையாக இருந்தது. என்னென்னா, இந்த கதையை நீங்கள் படித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் நாள்தோறும் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாசல் அருகே தரித்திரனாகிய லாசரு இருந்தான். அவனுடைய பருக்களை நாய்கள் நக்கிற்று. அவன் இந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையை தின்ன ஆசையாக இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தும் இந்த தரித்திரனுக்கு, இவன் வாசல்ல இருக்கிற தரித்திரனுக்கு ஒரு ரொட்டி கூட கொடுக்கல, ஒரு துண்டு ரொட்டி கூட கொடுக்கல, ₹1 கூட கொடுக்கலங்கிறது தான் அங்கே உண்மை. அது மட்டும் இல்லை, எந்தவித மருத்துவ வசதியும் அவன் கொடுக்கல அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இவ்வளவு சம்பிரமமாய் பூமியில் வாழ்கிற மனுஷன் மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்யாமல் கஞ்சத்தனமாக தன்னுடைய பணத்தை பிடித்து வைத்து அவன் மாத்திரம் சுயநலமாக வாழ்ந்திருக்கிறான். இப்போ இவர்களுடைய கதை ரிவர்ஸ் ஆகுது. 2 பேரும் மரித்து போகிறார்கள். அதில் லாசரு ஆபிரகாமுடைய மடிக்கு செல்கிறான். ஐஸ்வர்யவான் வேதனை மிக்க இடத்துக்கு போகிறான். ஐஸ்வர்யவான் ஆபிரகாம்கிட்ட கேட்குறான், தகப்பனாகி ஆபிரகாமே, லாசரு தன் விரலின் நுனியில் தண்ணியை தொட்டு என் வாயில் வைக்கிட்ட ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க. அப்போ லாசர் யாருன்னு உனக்கு தெரிந்திருக்கிறது நல்லா. ஆனால் ஆபிரகாம் ரிப்ளை பண்ணார், நீ பூமியில் சம்பிரமமாய் வாழ்ந்த, இவன் அப்படியே துன்பத்தை அனுபவித்தான். இப்பொழுது இவன் நல்லா இருக்கிறான், நீ துன்பத்தை அனுபவிக்கிறாய், அதை நினைத்துக்கொள் அப்படிங்கிறாரு. அதாவது என்னென்னா, பூமியில் இவன் தரித்திரம் அடைந்த போது இவன் உங்ககிட்ட கேட்ட உதவிக்கு, அல்லது உன் கண்ணு முன்னாடி உதவி வேண்டி நிற்கிற இவனுக்கு நீ எந்த உதவியும் கொடுக்கல. ஆனால் இப்போ இவன்கிட்ட நீ உதவி கேட்குற. எங்களுக்கும் உனக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது, we cannot come over அப்படிங்கிறாரு. பாருங்கள், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஒருவேளை இந்த ஐஸ்வர்யவான் இந்த பூமியில் இருந்த நாட்களில் இந்த லாசருக்கு உதவி செய்திருந்தான்னா, 2 பேரும் மறிச்சப்ப கண்டிப்பாக அவனுக்கு அந்த நித்தியத்தில் உதவி கிடைத்திருக்கும். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், தரித்திரருக்கு எல்லாவற்றையும் விற்று கொடுங்கள், அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு நித்திய ஜீவனை குறித்து கேள்வி கேட்ட ஐஸ்வர்யவானுக்கு கூட கர்த்தர் இதை தான் பதில் சொன்னார். ஸோ ஐஸ்வர்யம் பிரச்சனை இல்லை, ஐஸ்வர்யத்தோடு வாழ்வது நல்லது. அதை பயன்படுத்தி தரித்திரருக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்யணும். அவர்கள் நிச்சயமாய் பரலோகத்தை சுதந்திரிப்பார்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.